போலி குடியுரிமை ஆவணங்கள் விவகாரம் தொடர்பில் அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபாவுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு FAM எனப்படும் மலேசிய கால்பந்து சங்கம் முழு பொறுப்பேற்க வேண்டும். ஜோஹர் இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் FAM பொதுச் செயலாளர் நூர் அஸ்மான் ரஹ்மான் மட்டுமே இடைநீக்கம் செய்யப்பட்டதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றார் அவர். உண்மையில் தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ள கலப்பு மரபின வீரர்களை ஒப்பந்தம் செய்வதில் பலர் சம்பந்தப்பட்டுள்ளனர். எனவே ஒருவர் மீது பழி போடுவதை விடுத்து CEO உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் என நேற்று சுபாங் ஜெயாவில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் TMJ கூறினார். ஆவணங்களை சமர்ப்பிப்பதில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அது ஆவண மோசடி அல்ல என அவர் தெளிவுபடுத்தினார். என்றாலும் FIFA அதன் முடிவை மாற்றாது என்றே தோன்றுகிறது. மேல்முறையீட்டுக்கு பிறகு ஒருவேளை அபராத தொகை குறைக்கப்படலாம், ஆனால் தண்டனை முழுமையாக ரத்து செய்யப்படாது என்றே தாம் நினைப்பதாக TMJ தெரிவித்தார். FAMக்கு 1.8 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் 7 கலப்பு மரபின வீரர்களுக்கு தலா 11,000 ரிங்கிட் அபராதமும் 12 மாத ஆட்ட தடையும் தண்டனையாக விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் நாட்டின் கால்பந்து நிலை குறித்து தன்னை நோக்கி வரும் விமர்சனங்கள் யாவும் புதிதல்ல என்பதால் அவற்றை பற்றி தாம் அலட்டிக் கொள்வதில்லை என TMJ கூறினார். என்னமோ தேசிய கால்பந்து அணியின் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தான் மூல காரணம் என பேசி வருகிறார்கள். இன்று நேற்றல்ல, 13 ஆண்டுகளாக அதைத்தான் கூறி வருகிறார்கள் என்று துங்கு இஸ்மாயில் கூறினார். தன்னை குறை கூறுவதுதான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இரவில் நிம்மதியான தூக்கத்தை தருமென்றால் தாராளமாக அதை செய்யட்டும், அது ஒரு பிரச்சனையே இல்லை என்றும் TMJ நகைப்புடன் கூறினார். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு.